உம்மை துதிப்பதற்கும் நீர் எங்களது பாராட்டின கிருபைக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க பிரசன்னம் எங்களை வழி நடத்தும். உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரின் வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிறேன். கர்த்தாவே உமதன்பில்லை என்றால் நான் கண்ணீரில் மூழ்கி மடிந்திருப்பேன். கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரின் வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிறேன். கர்த்தாவே உமதன்பில்லை என்றால் நான் கண்ணீரில் மூழ்கி மடிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே வீழ்ந்த என்னையுமே, உளையான சேற்றினிலே வீழ்ந்த என்னையுமே கரம் பிடித்து தூக்கிவிட்டேன். ஆதரவின்றி தவித்திட்ட என்னை அன்னையை போல அரவணைத்தீரே. இயேசுவே நீரின்றி வாழ்வில்லையே. கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரின் வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிறேன். கர்த்தாவே உமதன்பில்லை என்றால் நான் கண்ணீரில் மூழ்கி மடிந்திருப்பேன். நான் நம்பினோரெல்லாம் என்னை கைவிட்ட போதும், நான் நம்பினோரெல்லாம் என்னை கைவிட்ட போதும், நான் இருப்பேன் என்று சொல்லி கரம் பிடித்தீரே, வழி காட்டினீரே. கண்மணி போல காத்து வந்தீரே. இயேசுவே நீரே எந்தன் சொந்தமே. கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரின் வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிறேன். கர்த்தாவே உமதன்பில்லை என்றால் நான் கண்ணீரில் மூழ்கி மடிந்திருப்பேன். செய்யாத குற்றங்களை என்மேல் சுமத்திடவே, செய்யாத குற்றங்களை என்மேல் சுமத்திடவே, இயேசுவே உம்மை நினைத்தழுதே. பாவமில்லாத பரிசுத்தரும்மை பாவிகள் சேர்ந்து கொலை செய்தனரே. இயேசுவே உமையன்றி தெய்வம் இல்லை. கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரின் வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிறேன். கர்த்தாவே உமதன்பில்லை என்றால் நான் கண்ணீரில் மூழ்கி மடிந்திருப்பேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்தன் இயேசையா. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்தன் இயேசையா. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க,
நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்தன் இயேசுயா. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்தன் இயேசுயா. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே,
நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அப்பா என் தலைமேல வைத்தேன், அனுதினம் உன் சேவை செய்ய ஆண்டவா என்னை அழைத்தேன். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அப்பா என் தலைமேல வைத்தேன், அனுதினம் உன் சேவை செய்ய ஆண்டவா என்னை அழைத்தேன். அர்ப்பணிக்கிறேன் இன்று என்னை, அன்றாட பலிகளை செலுத்திடவே. அர்ப்பணிக்கிறேன் இன்று என்னை, அன்றாட பலிகளை செலுத்திடவே. அன்றாட பலிகளை செலுத்திடவே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. குயவனே குயவனே அடைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். சோஸ்திரம் அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா சோஸ்தரிக்கிறோம் அப்பா சோஸ்தரிக்கிறோம் அப்பா சோஸ்தரிக்கிறோம் அப்பா. அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. வெண்கல பாதங்களை உடையவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா சோஸ்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேர் நாளை காணக்கூடாமல் இந்த உலகத்தை விட்டு மரித்து போயிருக்கும் தகப்பனே. பாவிகளாக எங்கள் மீது கிருபை வைத்து
இரக்கம் வைத்து எங்கள் ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் நிற்பதும் நிர்மூலமாக ஆதரிப்பதும் சுத்த கிருபை அப்பா. இந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எம்மை துதிக்கிறோம் அப்பா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவரை எம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க வானத்துல இருக்கீங்கப்பா, நாங்க பூமியில இருக்கிறோம் அப்பா. வானத்திலிருந்து நீங்க எங்களை நோக்கி பார்ப்பதற்கும், எங்களை நேசிப்பதற்கும், எங்களை விசாரிப்பதற்கும், எங்களை வழி நடத்துவதற்கும், எங்களுடைய கண்ணீரை காண்பதற்கும், எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவதற்கும், எங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் உங்களுடைய செவிகள் திறந்திருப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ரெடி, நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. தகுதியற்ற எங்களை நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்களேப்பா, தகுதியற்ற எங்களை நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க டாடி. எங்களுடைய கண்ணீருக்கு நீங்க பதில் தர்றீங்களப்பா, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்களுக்கு உங்க செவிகள் திறந்திருக்கிறதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை எத்தனையோ மனிதர்கள் எங்களை கைவிட்ட போதும் எங்களை கைவிடாத நேசரா எங்களுடைய தாயும் தகப்பனுமா எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு இருக்கிறதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் நம்புவேன் மனிதன் என்னை கைவிடும் போதெல்லாம் அப்பா தகப்பன் என்னுடைய வார்த்தையால் எங்களை பலப்படுத்தி நான் இருக்கிறேன், பயப்படாத, கலங்காதேன்னு சொல்லி எங்களை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல தகப்பனாய், ஒரு தாயாய், ஒரு சகோதரனாய், ஒரு சிநேகிதராய் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க ஏற்படுத்தி கொடுத்த எஸ்தர் எழுப்புதல் ஜெப குழுவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ ஜனங்கள், கோடான கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் அப்பா. அப்போ ஒரு சிறு கூட்டமாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்ன நோக்கத்திற்காக இந்த குழுவை ஏற்படுத்தி கொடுத்தீங்களோ, எந்த நோக்கத்திற்காக எங்களை ஒரே ஜனமா இதுல இணைத்து வைத்திருக்கீங்களோ, அந்த நோக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்கப்பா. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எங்களை இந்த ஜெப குழுவில் இணைச்சு வச்சிருக்கீங்களே, உங்களுடைய நோக்கம் வெறுமையாய் போகாதபடிக்கு, உங்களுடைய எண்ணங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, ஏமாந்து போகாதபடிக்கு உங்களுடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளா எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. ஒரு காரியம் கூட துக்கப்படுத்துகிற காரியங்களிடத்துல காணப்படாதபடிக்கு எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க, எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா உண்மை நோக்கடிக்காதபடிக்கு அப்பா, நான் அந்த குழுவை ஏற்படுத்தி கொடுத்தேனே என் பிள்ளைங்க அப்பா இந்த காரியத்துக்காக ஜெபிப்பார்கள், இதற்காக தானே நான் ஏற்படுத்துறேன்னு சொல்லி என்ன நோக்கத்திற்காக நீங்க தெரிந்து கொண்டீங்க, எந்த நோக்கத்திற்காக இதை ஏற்படுத்தி கொடுத்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற கர்த்தர் ஒவ்வொருத்தையும் கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களுடைய சோர்வின் நிமித்தம் நாங்க பின்வாங்கலாம், எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் நாங்க பின்வாங்கலாம், எங்க குடும்ப சூழ்நிலையின் நிமித்தம் பின்வாங்கலாம். எந்த ஒரு இதா இருந்தாலும் எல்லா தடைகளையும் நீங்க மாற்றுங்க. இன்னும் உங்களுக்குள்ள வேறொன்று எங்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா பயத்துடனே கலிகூறுங்கள், நடுக்கத்துடன் பயத்துடனே கத்திர சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் சொல்லி வசனம் சொல்லுது அப்பா. அந்த மீட்டிங்க்கு நாங்க ஏனோ தானோன்னு சொல்லி இந்த இடத்துல வராதபடிக்கு தகப்பனே அப்பா, மீட்டிங் தானே, ஆன்லைன் தானே சொல்லி நாங்க அசால்ட்டா இருந்து விடாதபடிக்கு உண்மையாக பயத்தோடு உண்மை நாங்க தேடுகிற உண்மையான மனதோடு இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்க அசால்ட்டா மட்டும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிடக்கூடாது, நாங்க நிர்விசாரமா இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளக்கூடாது தகப்பனே. நாங்க பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்க சமூகத்துல நாங்க ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும் தகப்பனே. அந்த பயத்தோடு இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுப்பா. அப்பா அந்த தடைகள் மீட்டிங்ல கலந்து கொள்ள விடாதபடிக்கு குடும்பத்துக்கு எந்த தடைகள் வந்தாலும் என் தகப்பன் தடைகளை உடைத்து போடுகிறவர் அவருக்கு முன்பே கடந்து போகிறார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீங்க கடந்து செல்லுங்கப்பா. அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள கூடாதபடிக்கு என்னென்ன தடைகள் எந்தெந்த சகோதரிகளுக்கு எல்லாம் வருதோ எல்லா தடைகளையும் நீங்க எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்கப்பா. அப்ப யாரெல்லாம் இன்னும் உற்சாகமா இந்த மீட்டிங்ல கலந்துக்கல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. உற்சாகத்தின் ஆவியினால் ஒவ்வொரு சகோதரிகளையும் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்பா அவங்க பலவீனத்தின் நிமித்தமாவோ எதுலயும் தடை அப்பா மீட்டிங்ல வராதபடிக்கு போகக்கூடாது சப்பா. அவங்க எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடுங்க. யாரெல்லாம் அந்த இணைப்புல வர்றாங்களோ என்னென்ன நோக்கத்திற்காக அவங்களுடைய என்ன தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தகப்பன் நீங்கப்பா. எல்லா தேவைகளையும் நீங்க அப்பா அவங்க தேவைகளை எல்லாம் சந்திங்க தகப்பனே. அப்பா அவங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்கப்பா, சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. அப்பா தகப்பனே கடன் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களை பரலோகத்துக்கு தெரியப்படுத்த
பொறுப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த கடன் பிரச்சனை இருந்தப்பா அந்த குடும்பங்கள் விடுவிக்கப்பட கர்த்தாவே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் அப்பா. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாக உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று சொல்லியிருக்கீங்களே டாடி. அந்த வசனத்தின்படி இந்த பிள்ளைங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீங்களே டாடி. அந்த வசனத்தின்படியே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. உங்க செய்கிற தொழில் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. அப்பா நீங்க வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர் தகப்பனே. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தகப்பனப்பா. அப்பா நாங்க கூட வாக்கு கொடுத்துட்டு மாறலாம், நாங்க கூட மறந்து போகலாம். நாங்க அநேக உடன்படிக்கை உங்களோடு பண்ணினது உண்டு ராஜா. அநேக காரியங்களுக்கு இனி நாங்க அப்படி செய்ய மாட்டோம், இனி நாங்க அப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு இடத்துல பொறுத்துல பண்ண காரியங்கள் அநேகம் உண்டு தகப்பனே. ஆனால் அதை நாங்க மறந்தவர்களா அப்ப அந்த காரியத்தை நாங்கள் செய்யாமல் போனது உண்டு தகப்பனே. ஆனா நீங்க ஒருபோதும் மறவாத தகப்பன். நீங்க எங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கீங்களோ அந்த வாக்கு நாங்க மறந்தோம், நீங்க மறவாத தகப்பன். இந்த வாக்கு தத்துவ உண்மையுள்ள தகப்பன். இந்த வசனத்தின்படி அந்த குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பலவீனத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பரலோகத்துக்கு தெரியப்படுத்துகிறோம். சகோதர சகோதரிகளப்பா. அப்பா அப்பா உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னீங்களப்பா. என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்க டாடி. அந்த வசனத்தின்படியே இந்த கிருபை அவர்களுக்கு போதுமானதா இருக்கட்டும் இசப்பா. உங்களுடைய கிருபை அவர்களுக்கு போதுமானதா இருக்கட்டும் அப்பா. அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே, எந்த மருத்துவருக்கு சென்றாலும் வேஸ்ட் அப்பா, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் வேஸ்ட் தகப்பனே. அப்பா அந்த உலகத்தின் மருத்துவர்களை காட்டிலும் நீர் பெரிய மருத்துவர் அல்லவா. நீங்க அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க டாடி. நீங்க பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. அப்பா நான் எவ்வளவோ ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிட்டேனே, இனி போறப்ப முடியாது. ஆனா பண்ணி வேஸ்ட்னு சொல்லி சோர்ந்து போற நேரம் தகப்பனே. நீங்க உங்களுக்கு பலன் கொடுங்கப்பா, நீங்க உங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தகப்பன் நீர் அல்லவா. அப்பா அவங்க சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் இப்படி வார்த்தை இன்னும் மனாவே கொடுத்து அவங்க போஷிங்கப்பா. அவங்க போஷிங்கப்பா. அப்பா எந்த ஒரு சூழ்நிலையும் மனம் மட்டும் தளர்ந்து விடாதபடிக்கு அவங்கள பலப்படுத்துங்கப்பா. அவங்கள பலப்படுத்துங்க. யார் மூலமாவது அவங்க பேசுங்க தகப்பனே. அவங்களுக்கு ஒரு திறந்த வாசல் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவன் பூட்ட மாட்டான்னு சொன்னீங்கப்பா. அப்பா அவருடைய பலவீனத்தெல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா ஒரு திறந்த வாசல் அவங்களுக்கு முன்பாக நீங்க வைங்க ஏசப்பா. எந்த சூழ்நிலை அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு, பலவீனத்தை குறித்து மனம் கலங்கி விடாதபடிக்கு உங்க பலவீனத்தெல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. உங்க பலவீனத்தெல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. கால்கள்ல ரத்தத்தை தெளிந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா மான் கால்களை போல ஒரு கால்களை மாற்றி கொடுங்கப்பா. அப்பா எந்த சூழ்நிலையும் மனம் தளர்ந்து விடாதபடிக்கு அப்பா இன்னும் மறுபடியும் அவங்க இந்த பிரேயர் குரூப்ல இணைந்து அப்பா உங்களை வொர்ஷிப் பண்ண உங்களுடைய அப்பா உங்களுடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள உங்க கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுடைய இணைப்பா எங்களுடைய ஜெப குழுவுல நிறைய சகோதரிகள் நிறைய வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. எல்லாரையும் பரலோகத்துக்கு தெரியப்படுத்துகிறோம். நிறைய பேருடைய வியாதிகள் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு தெரியும் இசப்பா. எல்லாருடைய பலவீனத்தை எடுத்து போடுங்க, எல்லாருடைய பலவீனத்தை எடுத்து போடுங்க. உங்களுடைய பலத்தால் அவர்கள் இடை கட்டி கொள்ளுங்க இசப்பா. உங்களுடைய பலத்தால் அவர்கள் இடை கட்டி கொள்ளுங்க இசப்பா. உண்மை தேடுகிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ உண்மை தேடி வந்திருக்கிறாங்களப்பா. அந்த தேடுகிற பிள்ளைங்களுக்கு யாரு முன்னாடி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்க டாடி. அந்த வசனத்தின்படி பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அப்பா தகப்பனே உங்க சரீரத்துல இருக்க பலவீனத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. சரீரத்துல இருக்க பலவீனத்தை எடுத்து போடுங்க தகப்பனே. எந்த ஒரு காரியத்துல இந்த பலவீனம் அவர்களை அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விடாமல் அவர்களை கட்டி தடையா இருக்குமே. ஆனால் ஒரு விசை மன இறங்குங்க, மன இறங்கி அவங்களுடைய பலவீனத்துல இருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. அப்பா தகப்பனே சோஸ்திரம் அப்பா. கற்பத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் அப்பா. கற்பத்தின் கனி கற்றால் வரும் சுதந்திரம் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோமே. அந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு சகோதரிகளும் பெற்றுக்கொள்ள கற்று கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதி தகப்பன் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நீங்க கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக
நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பரலோகத்துக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்பா. எல்லா வாலிபர்களும் சிறுவர்களும் ரட்சிக்கப்படவும் அப்பா இன்னும் அதிகமாய் மக்கள் வேரூன்றி நிற்கவும் அப்பா ஒரு எழுப்புதலின் ஆவி ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்கள் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய தூதனை கொண்டு நீங்க காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. ரத்த வெறி கொண்ட அஸ்திரத்தின் ஆவிகளுக்கும் எல்லா வித இச்சைகளின் ஆவிகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, படிப்பதற்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, இம்மைக்குரிய படிப்புக்குரியது மட்டும் இல்லாம தகப்பனே, தினந்தோறும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வேதத்தை சுமக்கணும்ப்பா. உங்களுடைய வேத வசனத்தை அப்பா தன்னுடைய இருதயமாகி பலகையில கற்பனைகளை எழுதி கொள்ள கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா நாங்கள் இன்னும் பண்ணுகிற எதுவும் ஜெப குறிப்புகள் விடுபட்டிருந்தா எல்லாவற்றுக்கும் நீங்க ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிற கிருபைக்காய் செலுத்துறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.